தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி நேரங்களில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கூறி 7 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் காவல்துறை அறிவுரையை ஏற்று போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தினமும் செந்துறையில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று படிக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாததால் பல ஆண்டுகளாக கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாணவ மாணவிகள் 5 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு விரைவில் பேருந்து சேவை ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்தனர். அதை நம்பிய மாணவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆனால் அதிகாரிகள் சொன்னபடி பேருந்து வராததால் இன்று அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்த மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அதில் தொடர்ந்து அங்கு வந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் 30 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்தை இயக்க மட்டுமே அனுமதி உள்ளது, அதற்கு மேல் பேருந்து செல்ல வேண்டுமென்றால் மேலதிகாரிகளின் உத்தரவு தேவைப்படும் என விளக்கம் அளித்தனர். இருப்பினும் மாணவர்கள் தங்கள் ஊருக்கு பேருந்து விட வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் சுமார் 7 மணி நேரம் நீடித்தது. பின்னர் அங்கு வந்த நத்தம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். சட்டப்படி மனு கொடுத்து கோரிக்கை வைக்கும் நடைமுறையே பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், சாலை மறியல் போராட்டம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்தார். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.